நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். சிவகாமி சபதத்தின் பாகம் 3 37ஆம் அத்தியாயம், புலிகேசியும் சிவகாமியும். போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? சத்ருக்னன் ஒரு வழியா தன்னுடைய கதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆயனர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்புறம் மாமல்லரும் பரஞ்சோதி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவன் எப்படி பொம்பளை வேஷம் போட்டுட்டு சிவகாமி இருந்த இடத்துல போய் சேர்ந்தேன், சிவகாமி அம்மாட்ட எப்படி பேசினேன், என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணேன், தப்பிச்சு போயிடலாங்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? இவன் சொல்லிட்டு இருக்க வரலாறுல கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறான்? தப்பிச்சு போயிடலான்னு நான் ஒரு யோசனை சொன்னேன், ஆனா என்னோட ஏமாற்றத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நிறுத்துறான். அப்போ சத்ருக்னன் இந்த கதையை சொல்லிட்டு வரும்போது இந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே மாமல்லருக்கு மூச்சே நின்றுடும் போல இருக்கு. மேல நடந்ததை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் அவ்வளோ ஆவலா இருக்காரு. ஒரு கன நேரத்துக்குள்ள அவரோட மனம் வந்து என்னென்னலாமோ கற்பனை பண்ணிடுச்சு. சத்ருக்னனும் சிவகாமியும் புறப்பட்டு ஓடி வந்திருக்கணும் அப்படின்னும், மறுபடியும் வழியில் அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவளை அந்த ஆபத்துல இருந்து மீட்டிட்டு வர்றதுக்கு அவரோட உள்ளம் துடிக்குது. சத்ருகுணா, ஏன் இப்படி கதையை வளர்த்திக்கிட்டே போறேன்? சிவகாமி எங்க விட்டுட்டு வந்தேன், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு ஆத்திரமா கேட்கிறாரு. பிரபு, சிவகாமி அம்மை இப்ப வடபெண்ணை நதிக்கு அப்பால போயிட்டு இருப்பாரு. பொன்முகலி ஆத்துக்கு வடபெண்ணைக்கும் மத்தியில அவங்கள நான் விட்டுட்டு வந்துட்டேன் பாவி அப்படின்னு சத்ருகுணன் ஒரு மாதிரி துயரமான குரல்ல சொல்றான். மாமல்லரோட கண்கள்ல அப்படியே தீ பொறி பறக்குது. புலிகேசிகிட்ட வந்த கோபத்தை காட்டிலும் சத்ருகுணன்ட்ட அதிகமா கோவம் வந்துருச்சு. இதென்ன, சிவகாமிய புலிகேசிகிட்ட விட்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சு வந்தியா? சத்ருகுணா, என்கிட்ட விளையாட வேணாம், சீக்கிரம் விஷயத்த சொல்லு அப்படின்னு கர்ஜிக்கிறாரு. அப்போ ஆயனர் மாமல்லருக்கு காரணம் விளங்காத உற்சாகம் நிறைஞ்ச குரல்ல, பிரபு, சத்ருகுணன் சொல்றபடி சொல்லிட்டு வரட்டும், தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படிங்கிறாரு. சத்ருகுணன் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சிவகாமி அம்மா உடனே என்னோட யோசனை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தப்பிச்சு போறதுக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தேன். ஆனா பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன். அது வரைக்கும் தைரியமா இருந்த சிவகாமி அம்மா என்னோட யோசனையை கேட்டோன்னு திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. முகத்தை கையால மூடிக்கிட்டு தேம்பி தேம்பி அழறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை சமாதானப்படுத்த முயற்சி பண்ண அப்ப சிவகாமி என்னை வெறுத்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரோட வாக்குறுதியை நம்பி இந்த கதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னாங்க. உடனே இல்ல இல்ல இல்ல, அவர் பேச்ச கேட்காததுனால இந்த விபரீதம் வந்துருச்சு, இனிமே அவரோட முகத்துல எப்படி விழிப்பேன் அப்படின்னாங்க. இன்னும் என்னவெல்லாமோ சம்மந்தம் இல்லாத வார்த்தைகளை பேசினாங்க. இதனால எல்லாம் என் திகைப்பு வந்து அதிகமாச்சு. ஒருவேளை அவருக்கு சித்த பெருமை பிடிச்சிருச்சோ அப்படின்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்புறம் சலுக்கர் படைகள் நம்ம கிராமங்கள்ல செஞ்ச அட்டூழியங்கள் எல்லாம் கண்ணால பார்த்ததை பத்தி சிவகாமி அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் அவங்களோட அறிவு தெளிவை பத்தி எனக்கு ஏற்பட்ட சந்தேகம் சரியா போச்சு. அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்ச நேரம் நானும் பொறுமையா கேட்டேன். அப்புறம் அம்மா, மகேந்திர பல்லவரும் மாமல்லரும் இதுக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்குவாங்க அப்படின்னு. அப்ப சிவகாமி அம்மைக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் பார்க்கணுமே. ஆம் சத்ருகுணா, ஆமா, பழிக்கு பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு அவங்க போட்ட கூச்சல்னால காவலர்கள் சந்தேகம் கொள்ளாம இருக்கணுமேன்னு எனக்கு ரொம்ப பயமா போச்சு. நல்ல வேளையா அங்க பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் தூரத்துல புலம்புறதும் பதற்றதும் ரொம்ப சகஜமா இருந்ததுனால சிவகாமி அம்மையோட கூச்சல் வந்து காவலர்கள் பெருசா அதை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் நான் அவங்களை மெல்ல மெல்ல சாந்தப்படுத்தி மறுபடியும் தப்பி செல்ற யோசனையை சொன்னேன். அப்போ அவங்க என்ன அப்படியே ஒரு மாதிரி வெறிச்ச பார்வை பார்த்துட்டு, உண்மையாவே என்ன தப்பி வர சொல்றீங்களா? என்ன மாதிரி ஆயிரம் பொண்ணுங்க இருக்காங்க. இவங்கள சிலர் கட்டின புருஷனை விட்டுட்டு வந்திருக்காங்க, சிலர் கை குழந்தைங்களை கதற விட்டுட்டு வந்திருக்காங்க. இவங்களையெல்லாம் அந்த சலுக்க ராட்சசர்கள் கொண்டு போக சொல்லி விட்டுட்டு நான் மட்டும் தப்பிச்சு போகணுமா? எனக்கு தாலி கட்டின கணவன் இல்ல, வயிற்றுல பிறந்த குழந்தையும் இல்ல, நான் எக்கேடு கெட்டு போனாலும் என்ன விட்டுடுங்க. இங்க இருக்கிற கை குழந்தைக்காரி யாரையாவது ஒருத்தி அழைச்சிட்டு போங்க, உங்களுக்கு புண்ணியமா போட்டும் அப்படின்னாரு. என் மனசும் இலகிடுச்சு. ஆனாலும் மனசை கெட்டிப்படுத்திட்டு, அம்மா, மகேந்திர சக்கரவர்த்தி எனக்கு கிட்ட கட்டளை உங்களை பத்திரமா அழைச்சிட்டு வரணுங்கிறதான். நான் சக்கரவர்த்தியோட ஊழியன், அவரோட கட்டளை நிறைவேற்ற வேண்டியவன் அப்படின்னு. இதனால அவரோட மனசு மாறாதுன்னு எனக்கு தெரிஞ்சே இருந்தது. அதனால மறுபடியும், அம்மா, உங்களுக்கு புருஷன் இல்லை, குழந்தை இல்லைங்கிறது உண்மைதான், ஆனா உங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாருல்ல, ஏக புத்திரி நீங்க, உங்களை காணாம உங்க அப்பா தவிச்சு போயிட மாட்டாரா? அவர் மனசு என்ன பாடுபடும், அதை யோசிக்க வேணாமான்னு. சிவகாமி அம்மாவோட கண்கள் அப்போ கண்ணீர் அப்படியே துளிச்சுது. தழுதழுத்த குரல்ல, ஆமா, எங்க அப்பாவுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட, ஐயோ அவர் பிழைச்சாரோ இல்லையோ அப்படின்னாரு. அம்மா, அவரை பிழைப்பிக்க விரும்பினா நீங்க உடனே என்னோட புறப்பட்டு வரணும் அப்படின்னு. நான் சிவகாமி அம்மைய மறுபடியும் முகத்தை கையால மூடிக்கிட்டு விம்மி விம்மி அழுதாங்க. சீக்கிரம் கையை எடுத்துட்டு, ஐயா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க, என் உடம்பும் உள்ளமும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கு, இப்போ நான் புறப்பட நினைச்சா கூட ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது, நாளைக்கு முடிவா சொல்றேன்னார். நான் சரி, அவங்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கறது நல்லதுன்னு நினைச்சு, ஆகட்டும்மா, ஒரு நாள்ல ஒன்னும் குடிமொழிக்கு போறது இல்ல, நாளைக்கே முடிவு செய்யலான்னு சொன்னேன். மறுநாள் ராத்திரி எப்படியாவது அவங்க மனசை மாத்தி அவங்களையும் அழைச்சிட்டு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மறுநாள் சாயந்தரம் நான் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. சலுக்க சக்கரவர்த்தி புலிகேசி பொன்முகலியாத்த கடந்து வந்து எங்களோட சேர்ந்துக்கிட்டாரு. அவரோட ஒரு சின்னஞ்சிறு சைன்யமும் வந்துருச்சு.
தளபதி சசாங்கனை அங்கேயே காவலுக்கு நிறுத்திட்டு அவர் மட்டும் முன்னால தீர்மானிச்சு வந்திருக்கிறாருன்னு யூகிச்சேன். அதன்படியே இன்னைக்கு ராத்திரிக்கே எல்லாரும் வடக்கு நோக்கி பிரயாணமானோம். எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தையும் துக்கத்தையும் சொல்ல முடியாது. வழியில சிவகாமி அம்மாவோட தனியா இருக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சப்போ, அம்மா இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு. நானா செஞ்சேன்? விதி இப்படி இருக்கும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னாரு சிவகாமி. 2 நாள் பிரயாணத்துக்கு அப்புறம் 3வது நாள் திருவேங்கடமலையோட அடிவாரத்துல போய் தங்கணும். முதல் 2 நாள் பிரயாணத்துல புலிகேசி நாங்க தங்கியிருந்த பக்கம் வரவே இல்லை. 3வது நாள் சாயந்தரம் நாங்க ஒரு பாறைக்கு பக்கத்துல தங்கியிருந்தோம். சமீபத்துல குதிரைகளோட காலடி சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் புலிகேசியும் இன்னும் சில குதிரை வீரர்களும் அந்த பாறையோட திருப்பத்துல வந்து நின்னாங்க. சக்கரவர்த்தி குதிரை மேல இருந்து இறங்கி எங்க பக்கத்துல வருவாரோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல. சுத்தி நின்னு பார்த்துட்டு சக்கரவர்த்தி குதிரையை திருப்ப முயற்சி பண்ணப்பதான் கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு அதிசயமான சம்பவம் நடந்துச்சு. கண்ணை மூடி திறக்கிற நேரத்துல சிவகாமி பெண்கள் கூட்டத்து மத்தியிலேருந்து ஒரே பாய்ச்சலா பாஞ்சு ஓடினாரு. புலிகேசியோட குதிரைக்கு எதிர்க்க வழிமறிச்சு நின்று சக்கரவர்த்தி ஒரு விண்ணப்பம் அப்படின்னு அலர்னாரு. சிவகாமி அம்மையோட அலறலை கேட்டு அந்த கல்லெஞ்சன் புலிகேசி மனம் கூட இலகி இருக்கணும். உடனே புலிகேசி குதிரையிலேருந்து கீழே குதிச்சு சிவகாமி பக்கத்துல வந்து, பெண்ணே என்ன விண்ணப்பம் வேணும் அப்படின்னு கேட்டார். ஆகா, அப்போ சிவகாமி அம்மையோட வாக்குலேருந்து வந்த ஆவேச மொழிகளை எந்த மாதிரி வர்ணிப்பேன்? அவ்வளோ தைரியமும் சாமர்த்தியமும் வாக்கு வன்மையும் அந்த அம்மாவுக்கு எங்க இருந்துதான் வந்ததோ எனக்கு தெரியாது. கம்பீரமா புலிகேசி நிமிர்ந்து பார்த்து தழுதழுத்த குரல்ல சிவகாமி அம்மா சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு பாருங்களேன். ஐயா, பூமண்டலத்தாள்ற மன்னர்களாகிய நீங்கள் உங்களோட வீரத்தையும் புகழையும் நிலைநாட்டிக்கிறதுக்காக யுத்தம் பண்றீங்க. இன்னைக்கு எதிரிகளா இருக்கிறீங்க, நாளைக்கு சிநேகிதர்கள் ஆயிடுறீங்க. இன்னைக்கு ஒருத்தனோட அரண்மனையில இன்னொருத்தர் விருந்தாளியா இருக்கிறீங்க. மன்னார் போர்க்களத்துல யுத்தம் பண்றீங்க. உங்களோட சண்டையில ஏழை பெண்கள் எங்களை ஏன் வாட்டம் கூட செய்றீங்க? உங்களுக்கு நாங்க என்ன கெடுதல் செஞ்சோம்? கருணை கூர்ந்து எங்களெல்லாம் திருப்பி அனுப்பிடுங்க. இங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிற பெண்களை சிலர் கை குழந்தைங்களை கதற விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் அநேகர் கையில கட்டின திருமண கங்கணத்தோட வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் நீங்க தயவு செய்து விடுதலை செஞ்சு அனுப்பாட்டி உங்களோட நகரமாகிய வாதாபியை போய் சேர்றதுக்குள்ள அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். திக்விஜயம் செஞ்சுட்டு தலைநகருக்கு திரும்பும் போது சித்த பிரம்ம பிடிச்ச 1000 பொண்ணுங்களை அழைச்சிட்டு போவீங்களா? அதுல உங்களுக்கு என்ன லாபம்? 1000 பொண்ணுங்க மனமாற வாயார உங்களை வாழ்த்திட்டு வீடு திரும்புற மாதிரி செய்யுங்க. இப்படி கல்லும் கரையிற மாதிரி சிவகாமி அம்மா கேட்டதுக்கு, பெண்ணே உன்னுடைய பல அபிநய கலை சாமர்த்தியங்கள் எல்லாம் நாட்டிய கச்சேரியில காட்டணும், இங்க போர்க்களத்துல காட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னா அந்த ரசிகத்தன்மை இல்லாத நிர்மூலன். சத்ருகுணன் இப்படி சொன்னப்போ மாமல்லர் ஒரு நெடுமூச்சு விட்டுட்டு, ஆகா, ஆயனரோட பொண்ணு அந்த நீசன் கிட்ட போய் காலில் விழுந்து வரம் கேட்டால அவளுக்கு வேண்டியதுதான் அப்படின்னு கொதிப்பா சொல்றாரு. சத்ருகுணன் மேல சொல்றான், ஆமா பிரபு, சிவகாமி அம்மையும் உங்களை மாதிரியே நினைச்சதா தோணுது. புலிகேசியோட மறுமொழியை கேட்டுட்டு தலை குனிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்ச நேரம் தரையை பார்த்துட்டு திருப்பி அந்த சண்டாள பாவிக்கிட்ட அந்த நிமிந்து பார்த்தாரு. உடனே, பெண்ணே, உன் அபிநய சாகசத்தை கண்டு நான் ஏமாந்து போயிட மாட்டேன். ஆனா உன் பேச்சுல கொஞ்சோண்டு நியாயம் இருக்கு. அதனால உன் வேண்டுகோளை நிறைவேற்ற முயற்சி பண்றேன். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை. நீ இந்த பொண்ணுங்களுக்காக ரொம்ப இறங்கி பேசுற. உன்னுடைய இறக்கம் வெறும் பாசாங்கு இல்லை அப்படிங்கறது நீ நிரூபிக்கணும். இவங்க கட்டின கணவனை பிரிஞ்சு வந்தவங்கன்னும் கை குழந்தையை பிரிஞ்சு வந்தவங்கன்னு சொன்னேன்ல. ஆனா உனக்கு கணவனும் இல்ல, குழந்தையும் இல்லை. நீ என்னோட வாதாபிக்கு சந்தோஷமா வர்றதுக்கு சம்மதிக்கிறியா சொல்லு. சம்மதிச்சா உன்னை தர இவங்க எல்லாரையும் நான் இந்த கணமே விடுதலை செஞ்சு அனுப்பிடுறேன்னு சொன்னான். அந்த மொழிகளை கேட்டோன்னா அந்த பாவி அப்படியே கொன்னுடலாமான்னு எனக்கு ஆத்திரம் வந்தது. மாமல்லர் குறுக்கிட்டு, நிபந்தனைக்கு சிவகாமி சம்மதிச்சிட்டாளா அப்படின்னு குரோதமா கேட்கிறாரு. ஆமா பிரபு, சிவகாமி அம்மா ஒரு கணம் கூட தாமதிக்கல. உடனே எழுந்து நின்று, சம்பந்தம் சக்கரவர்த்தி, நிபந்தனைக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயம் சிவகாமி அம்மன் நின்ன நிலையும் அவங்களோட முக தோற்றமும் தெய்வீகமா இருந்தது. ராவணனுக்கு முன்னாடி நின்ன சீத்தையையும், துரியோதனன் சபையில நின்ன பாஞ்சாலியையும், யமன் முன்னாடி வாதாடின சாவித்திரியையும், பாண்டியன் முன்னாடி நின்ன கண்ணகியும் ஒத்த மாதிரி அந்த சமயம் ஆயனரோட தூக்குமாறி விளங்குனாங்க தெரியுமா? அப்படின்னு சத்ருகுணன் அப்படி வர்ணிக்கிறான். சத்ருகுணா, உன்னுடைய பரவச வர்ணனை அப்புறம் இருக்கட்டும், கதையை சொல்லு, மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னு மாமல்லர் அப்படி கர்ஜிக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி எங்களை விடுதலை செய்ய சொல்லி கட்டளை இட்டுட்டார். பொன்முகலி 6 வரைக்கும் எங்களை திரும்ப கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லியும் சில வீரர்களுக்கு கட்டளை இட்டுட்டார். அவ்வளோ நானும் அழுத கண்ணும் சிந்திய மூக்குமா இருந்த பொண்ணுங்க எல்லாரும் ஒரே சந்தோஷத்துல ஆழ்ந்து போயிட்டாங்க. சிவகாமியை அப்படி தலைக்கு தலை வாழ்த்துறாங்க. ஆனா எனக்கு இடி விழுந்தது மாதிரி இருந்தது. சிவகாமியோட காலில் விழுந்து, அம்மா உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், சக்கரவர்த்தியில மறுபடியும் வரம் கேட்டு என்ன உங்களோடய வச்சுக்கோங்க அப்படின்னு. சிவகாமி ஒரே பிடிவாதமா, நீதான் முக்கியமா போகணும், எங்க அப்பாட்ட போய் செய்தி சொல்லணும் அப்படின்னாரு. நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. கடைசியில வேற வழியே இல்லைன்னு நானும் புறப்பட தீர்மானிச்சேன். மேலும் மேலும் அங்க தாமதிச்சா என்னுடைய வேஷம் வெளிப்பட்டு சிவகாமிக்கும் உபயோகம் இல்லாம இங்க வந்து சொல்லவும் முடியாம போயிடுமோன்னு பயந்தேன். அதனால உங்க விருப்பம் அதுவானா போறேன். அப்பாவுக்கு என்ன செய்தி சொல்லட்டும்னு கேட்டேன். என்னை பத்தி கவலைப்பட வேண்டான்னு, வாதாபியில நான் சௌக்கியமா இருப்பேன்னு சொல்லு. வாதாபியிலேருந்து திரும்பி வரும்போது அஜந்தாவர்ண ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வருவேன்னு அப்பா கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சாரு சிவகாமின்னு சொல்லி முடிக்கிறான் சத்ருகுணன். இந்த மாதிரி சத்ருகுணன் சொன்னோன்னு ஆயனர் அப்படியே துள்ற உற்சாகத்தோட, பாத்தீங்களா பல்லவகுமாரா,
சிவகாமி சௌக்கியமா இருக்கிறா, அதோட அஜந்தா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரதா சொல்லியிருக்கிறா. அதுக்காக நான் பரஞ்சோதி அனுப்புனதெல்லாம் வீணா போயிடுச்சுல்ல. என் அருமை குமாரியினால என் மனோரதம் நிறைவேற போகுது. இது மட்டும் இல்ல, வாதாபி சக்கரவர்த்தியை பத்தி நம்ம எண்ணத்தை கூட மாத்திக்க வேண்டியிருக்கு. அவர் ரசிகத்தன்மை இல்லாதவரு, கலை உணர்ச்சியே இல்லாதவர் நினைச்சிட்டு இருந்தோமே. அப்படி இருந்தா 1000 பொண்ணுங்களை திருப்பி அனுப்பிட்டு சிவகாமியை மட்டும் அழைச்சிட்டு போயிருப்பாரா? பிரபு, எனக்கு மட்டும் உடம்பு குணமானோன்னு நானே வாதாபிக்கு போவேன் அப்படிங்கிறாரு ஆயனர். ஆயனரோட வார்த்தைகள் மாமல்லரோட செவியில நாராசமா விழுது. சிவகாமி வாதாபிக்கு போக சம்மதிச்சுட்டானதுமே மாமல்லருக்கு 1000 தேள் ஏக காலத்துல கொட்டுறது மாதிரி இருந்துச்சு. சிவகாமிகிட்ட ஒரு உள்ளத்துல கொண்டிருந்த அந்த பரிசுத்தமான அன்புல ஒரு துளி நஞ்சு அப்போ கலந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். சிவகாமி மனசு வந்து புலிகேசிகிட்ட வாதாபிக்கு போக சம்மதிச்சுட்டா அப்படிங்கிற எண்ணத்தை அவரால் சகிச்சுக்கவே முடியல. இந்த எண்ணத்தினால புண்பட்டிருந்த அவரோட இதயத்துல கூர்மையான ஒரு வேலை நுழைக்கிறது மாதிரி இருந்தது ஆயனரோட பேச்சு. மாமல்லர் அப்போ தனிமையை விரும்புறாரு. பழைய தாமரகுலத்துக்கு போகணும்னு அவர் விருப்பம் உண்டாயிடுச்சு. சட்டுன்னு ஒரு துள்ளல் எழுந்து நின்றுட்டு, சத்ருகனா அவ்வளவுதானே விஷயம், சிவகாமி வேற எந்த செய்தியும் அனுப்பல இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. சத்ருகனன் தயக்கமா ஆயனரை பார்த்தான். அவர் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருக்கிறத கவனிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தாழ்ந்த குரல்ல, பல்லவகுமாரா, சிவகாமி அம்மா உங்களுக்கும் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். வேல் மேல ஆணையிட்டு சொன்ன வாக்குறுதி உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னார். சீதாதேவி இலங்கையில காத்திருக்கிறது மாதிரி நீங்க வாதாபிக்கு வந்து அழைச்சிட்டு போற வரைக்கும் காத்திருப்பேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் முன்னாடி மாமல்லருக்கு இந்த உலகம் ஒரு சூன்யமான வறண்ட பாலைவனமா தெரிஞ்சுது. இப்போ அந்த பாலைவனத்துல பசுமையான ஜீவ பூமி ஒண்ணு இருக்கிறதா தோணுது. இப்போ மேற்கொண்டு என்ன நடக்கும்? சிவகாமியோட சபதத்துக்காக, வீரத்துக்காக மாமல்லர் திருப்பி படையெடுத்துட்டு போறாரா? இப்போ வாதாபிக்கு கொண்டு போகப்பட்ட சிவகாமியோட கதி என்ன? மேற்கொண்டு என்ன நடக்க போகுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். நன்றி.